குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? ஏசாண்டருடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றா இருக்கிறது. அதை கேட்க 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 தோணும், சொல்ல 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 வேண்டும் என்று தோணும். தியானிக்க தியானிக்க அது நன்மைகளால் நம்மை அபிஷேகிக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, அனுபவ ஞானத்தை தருகின்றது, ஆவிக்குரிய பலத்தையும் வல்லமையும் நமக்கு உண்டாக்குகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இப்படியாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் அனுதின தியானம் மூலமாக தொடர்ந்து காலை 7 மணிக்கு யூடியூப் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தவறாமல் நாங்கள் அநேக விதங்களில் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படி பிரயாசப்படுகிறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் டாக்டர் ஜெயபால் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா மொழிகளிலே டெலிவிஷன் புரோகிராம்ஸும் ஒளிபரப்பாகிறது. நீங்க இந்த விவரங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள www.jpal.org என்ற வெப்சைட்டை சந்திங்க. இல்லாவிட்டால் நீங்க 8939801234 ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வேண்டிய விவரங்களை தந்துருவாங்க. வாங்க இன்றைக்கும் ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வசனம் தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு நாளை தந்திருக்கிறீர். எங்களோடு பேசும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தினமும் கேட்கிறேன்னு பாக்குறீங்களா? நேற்று நல்லா இருந்தா இன்றைக்கு இல்லாம இருக்கலாம், நேற்று நல்லா இல்லாம இருந்தால் இன்றைக்கு நல்லா இருந்திருக்கலாம் இல்லையா? இன்றைக்கு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியுங்க? பட் இந்த நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் வியாதிகள் அதிகமா இருக்கிறதுங்க. நோய்களும் வியாதிகளும் அதிகமாகிக் கொண்டு இருக்கு. வியாதிக்கு முக்கியமான காரணம் தேவனுடைய சாபம் என்பதற்கு பதில் நீங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாவிட்டால் இந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டால் இந்த எகிப்தின் வியாதிகள் உங்களுக்கு வராது. அநேக முறை நம்ம தேவனுடைய வார்த்தைகளை மீறுவதனாலே தான் நோய்களுக்கு ஆளாகிறோம். பாருங்க, நம்ம சாப்பாட்டின் விஷயத்துல கூட தேவனுடைய வசனத்துல லேவியராகமம் நீங்க வாசித்தால் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது என்று எல்லா ஹைஜீன் விஷயமா இருக்கட்டும் மற்றும் ஆகார பதார்த்தங்கள் நமக்கு நன்மை செய்வது எது, தீங்கு செய்வது எது என்று எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் அப்பொழுதே ஆண்டவர் எழுதி வைத்தார். நம்முடைய உடலை நம்ம சொந்த கைகளால கெடுத்துக் கொள்கிறோம். நம்ம பழக்கங்களால, நம்ம கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி இன்றைக்கு குடியினால எவ்வளவு பேர் அவங்க வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறாங்க. இந்த ட்ரக் அடிக்ட்ஸ பாருங்க, அவங்க மன ரீதியான அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க. பணம் அதிகரிக்கும் போது மனிதனுக்கு பைத்தியம் அதிகமாகும் என்பது போல் எதையோ சாதிக்கலாம், எங்கோ இருப்பதை போய் பிடிக்கலாம் என்று நினைத்து இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி வெறித்து போய் அவங்களுடைய சரீரங்களை அவங்க அழித்தே கொள்ளுகிறாங்க. சக மனிதன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இரவும் பகலும் இந்த உலக சம்பாதியத்திற்காக அலைந்து திரிந்து பணம் பணம் பணம், எவ்வளவு பணம் இருந்தால் அவ்வளவு மருத்துவர்களிடம் போக வேண்டும் என்பது போல இருக்கு. இன்றைக்கு பணத்துக்கு முக்கியத்துவத்தை தராதிங்க, உங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. உங்களுக்கு தகுந்த அளவுல உணவு இருந்தால் போதுமா இருக்கும். ஒவ்வொரு குறையும் தீர்க்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு மேல இருக்கிறார் என்று விசுவாசித்தால் உன் கஷ்டத்தின் பலனை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர், நாம செய்கிறது சின்ன வேலையா இருந்தாலும், நம்ம வருமானம் சிறியதா இருந்தாலும், தேவ ஆசீர்வாதம் இருக்கும்போது மீதம் எடுக்கிற அளவுக்கு இருக்கும். ஏதாவது நோயோடு நீங்க வருந்துகிறீங்களா? ஒருமுறை எரேமியாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன்னுடைய வியாதி கோரமானது, உன்னுடைய காயம் கொடிதானதாய் வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. சில வியாதிகள் நமக்கு பயங்கரமா இருக்கும், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய காயங்கள், அநேக முறை நம்முடைய சரீரத்தில் படுகிற காயங்களுக்கு சரியா நாம ட்ரீட்மெண்ட் செய்யாவிட்டால், அதை அக்கறை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அது சீர்பிடித்து அது செப்டிக் ஆகி
அது எவ்வளவோ தீங்கு செய்யும். இன்றைக்கு மனிதனுக்கு உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் எங்கும் சுகம் அவனுக்கு இல்லை. எங்கு பார்த்தாலும் அடிகள், காயங்கள், நேக புண்கள். அது கட்டப்படவில்லை, அதற்கு தைலம் பூசப்படவில்லை என்று சொல்லப்பட்டபடி உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் காயங்களாம். அடி இன்றைக்கு பட்டால் நாளைக்கு அது வீக்கம் தெரியும், வலியை உண்டாக்கும். பாருங்க, இந்த காயம் தெரியாது, ஆனா அந்த அடிகள் நமக்கு எவ்வளவோ வேதனையை உண்டாக்கும். காயங்கள் இப்பொழுதே பட்டதே அடி என்று சொல்லுவோம், ரத்தம் சிந்துகிறது காயம் என்று சொல்லுவோம். அநேகர் ஒவ்வொரு நாளும் காயப்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்க மனதும் காயமடைகிறது, அவங்க சரீரமும் காயப்படுகிறது. அவங்க ஏதோ விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில வலிக்கு, வேதனைக்கு ஆளாகிறாங்க. அவை ஆறாத புண்கள். அந்த காயங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் செய்யாவிட்டால் அது செப்டிக் ஆகி ஆறாத புண்கள் ஆகிவிடும். அதுல சீழ் ஊத்த தொடங்கிவிடும். பாருங்க, அதனால எவ்வளவு ஆபத்து. அப்படி என்றால் மனிதன் நேற்று பட்ட அடிகளாலே வேதனைப்படுகிறான், இன்றைக்கு பட்ட காயங்களாலே கஷ்டப்படுகிறான். எப்பொழுதோ செய்த பாவங்களாலே வந்த விளைவாக செப்டிக் ஆகி போய் வாழ்க்கையில ஆறாத புண்களை போன்ற வியாதிகளோடு வேதனைப்படுகிறான். அநேகர் அந்த வேதனையில சத்தமிடுவாங்க. 15ஆம் வசனம் பாருங்க, உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். பாருங்க, காயப்படுகிறவங்க அவங்க அம்மா என்பாங்க, அப்பா என்பாங்க. ஆண்டவரே என்று சொல்லுகிறவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க போல இல்ல. நாம அம்மாவுடைய உடல்ல இருந்து வந்ததினாலே நம்ம உடலுக்கு காயப்பட்டால் அம்மா என்று சொல்வது சகஜம், ரொம்ப சாதாரணமானது. ஆனால் சவுலை தேவன் அடித்த போது நல்ல நற்பகர் வேளையிலே குதிரையிலிருந்து அடிக்கு கீழே விழுந்து அம்மா என்று சொல்லல, அப்பா என்று சொல்லவில்லை. ஆண்டவரே நீர் யார் என்றார். பாத்தீங்களா, நாம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காயப்படும் போது, வருத்தத்தோடு இருக்கும் போது, அடிபடும் போது ஆண்டவரை கூப்பிட அறிய வேண்டும். சரீர காயங்களுக்காவது ஏதாவது மருந்து மாதிரி அதற்கு தீர்வை கொடுக்குமோ என்னமோ. ஆனால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அழிகிற நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், உங்க சுபாவம் மாற வேண்டும் என்றால், உங்க நடத்தை மாற வேண்டும் என்றால், உங்க மனது மாறி மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சாத்தியம். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். திரளான உன் அக்கிரமங்கள் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். எஸ், இன்றைக்கு மனிதன் தவறு செய்து அதனுடைய விளைச்சலை அனுபவித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறான். வேசியனுடைய வழிக்கு போகிறவர்களை பாருங்க, அந்த வேசிகள் காயப்படுத்தி தள்ளிவிட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. இதற்கு முன்பெல்லாம் வேசியனுடைய வீடுகள் அது செப்பரேட்டா இருக்குமாம், அங்கே இந்த அடல்ட்ரி என்பது நடக்குமாம். இப்போது எந்த வரமுறையும் இல்லாமல் எங்கே என்றால் அங்கே யாரோடு வேண்டுமானாலும் எப்பொழுது என்றால் அப்போது இந்த சரீர சம்பந்தமான பாலியல் தொடர்புகள், இச்சைக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அதை எவ்வளவு டேக்கிடிசி பாலிசியில பாவத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ வாலிபர்கள், பெரியவர்கள், திருமணமானவர்கள் திருமணத்துக்கு வெளியே உறவுகள் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் என்பது இந்த விபச்சார சந்ததியில ரொம்ப சாதாரணமாகிவிட்டது. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்கிறவன் அவன் மதிக்கெட்டவனா இருக்கிறான். வேசித்தனம் செய்கிறவன் தன் சொந்த சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கின்றான். ஆமாங்க, இன்றைக்கு எத்தனை விதமான மனரீதியான சோர்வுக்கு, சரீர வேதனைகளுக்கு காரணம் இந்த ரேப்ஸ் நடப்பது, பாலியல் குற்றங்களை செய்வது, அசுத்தமான காரியங்களை செய்வது, அவமானங்களுக்கு ஆளாவது, குற்றவாளிகளாய் தீர்க்கப்படுவது என்பது, அதனுடைய விளைவுகளை சந்திப்பது என்பதை பார்க்கும்போது ஐயோ என் மகன் இப்படி ஆயிட்டானே, ஐயோ என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே என்று அநேகர் என்று கதறுகிறாங்க, சத்தமிடுகிறாங்க, அழுகிறாங்க என்று பார்க்கிறோங்க.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகளில் அன்றைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கும் மனிதன் சரீரம் தேவனை நிமித்தம் கொடுக்கப்பட்டால் அதை வேசித்தனத்திற்காக பயன்படுத்தி பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி விடுகிறான். எத்தனையோ பேர் இன்றைக்கு அவங்க செய்த பாவங்களின் நிமித்தம் சரீர சம்பந்தமான வேதனைகளுக்கு ஆளாகிறாங்களோ, நோய்களுக்கு ஆளாகிறாங்களோ, அது மாத்திரமல்ல மன ரீதியான வேதனைகளுக்கு ஆளாகிறாங்க. மனநிலை சரியில்லாதவங்களா மாறி விடுகிறாங்க. வாழ்க்கையில வெறுத்து போய் தற்கொலை செய்யும்படியாக ஓடுகிறார்கள். ஜாக்கிரதைங்க, உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய சரீரத்துல எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. உன் சரீரத்தை கெடுப்பதை தள்ளிப்போடு என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய மனதை கெடுக்கிறதை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அதை அறிக்கை செய். மனஸ்தாபப்படு. உனக்கு நீயே மாற்றிக்கொள்ள முடிந்தால் தேவன் நமக்கு அவசியமே இல்லையே. நான் நல்லாதான் இருக்க விரும்புகிறேன், ஆனா என்னால முடியல என்று சொல்லுவாங்க அநேகர். உண்மைதான். நம்ம சுபாவத்தை நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. நம்மை மாற்றக்கூடியவர் நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவர். நாம விழுந்த பள்ளத்திலிருந்து நம்மை தூக்கக்கூடியவர், மேலிருந்து வந்தவர், பாவம் இல்லாதவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு நீங்க ஏதாவது குடியில இருக்கிறீங்களா, ஏதாவது பாவ பழக்கங்கள் இருக்கிறீங்களா, கெட்ட பழக்கத்துல இருக்கிறீங்களா, அல்லது உங்க வீட்டில் யாராவது அப்படி இருந்தா நீங்க பார்த்து கொண்டே அமைதியா இருக்கிறீங்களா? ஆண்டவரே அவங்களுக்கு இரங்குமப்பா என்று அவங்களுக்காக நீங்க விண்ணப்பம் செய்யுங்க. தேவன் அற்புதமாய் தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய காரியத்தை செய்வாருங்க. உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். உனக்கு உண்டான வலி 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 நல்லதுதாங்க. வலி இருக்கிறதுனாலதான் நாம உடனே நம்முடைய நோய் என்ன, வியாதி என்ன என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம். வலி எடுத்து போட சொல்லி எப்பொழுதும் ஜெபிக்காதீங்க. இன்றைக்கு பெயின் கில்லர்ஸ் வந்து விட்டது, வலியை எடுத்து போடும் மாத்திரைகள். அந்த பெயின் கில்லர் பயன்படுத்தி வலியிலிருந்து தப்பிக்கிறாங்க, ஆனா வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறது இல்லை. தற்காலிகமாக அந்த மனதுக்கு உண்டான வேதனையை அந்த பிராந்தியோ விஸ்கியோ குடித்து அதை கொஞ்ச நேரம் மறக்க முயற்சிக்கிறாங்க தவிர, அதற்கு காரணம் என்ன, என் வாழ்க்கையை கெடுப்பது என்று அதற்காக மனஸ்தாபப்படுகிறது இல்லை. வலி உண்டாகும் போது ஆண்டவரிடத்துக்கு போங்க. உன்னை சுகப்படுத்தக்கூடியவர் அவரே. உன்னுடைய வழியிலிருந்து நிவாரணம் தரக்கூடியவர் அவரே. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது, மரிக்கும் அளவுக்கு வியாதி வந்தது. அவருக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தார் அன்றைய தீர்க்கதரிசி. நீர் மரிக்கப் போகிறீராகவே உம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்தும் என்றான். அப்பொழுது எசேக்கியா சுவரின் பக்கம் திரும்பி கண்ணீரோடு, ஐயா என்னை நினைவு கூறும் என்று அவர் மனஸ்தாபப்பட்டு ஜெபித்தார். ஆண்டவரை வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் உடனே சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், நான் உன்னை சுகமாக்குகிறேன், உன்னுடைய ஆயுளை அதிகரிக்கின்றேன். நாம எப்பொழுது நம்முடைய பாவத்துக்காக மனம் திரும்புவோமோ, பாவ தோஷத்திலிருந்து நம்ம விடுவிப்பார், பாவ தண்டனையிலிருந்து நம்மை தப்புவிப்பார், பாவத்தின் வியாதியிலிருந்து, பாவத்தின் வேதனையிலிருந்து, பாவம் உண்டாக்குகின்ற வழியிலிருந்தும் கூட நமக்கு சுகம் உண்டாகிறது. ஒருமுறை கடைசியா பாருங்க, 17ஆம் வசனத்திலே, உன்னை விசாய்ப்பற்ற சியோன் என்றும் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். எனக்கு தெரியாத தேவன் யாரோடு சொல்லுகிறாரோ, யார் காயங்களோடு இருக்கிறீங்களோ, யாரு வழி பொறுக்க முடியாம இருக்கிறீங்களோ, சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, தேவன் உங்களோடு தான் சொல்லுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிட்டால், என் சமூகத்திலே நீ மனம் திரும்பினால், நான் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன், உன்னுடைய வழிக்கு நிவாரணத்தை தருவேன், உனக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவேன். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்றவரே, ஆண்டவரே, நீர் பட்ட காயங்களால் எங்களுக்கு சுகம் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிப்பதற்கு, எங்களுக்கு உண்டான மன ரீதியான உடல் ரீதியான காயங்களிலிருந்து, எங்களுடைய வலி வேதனையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் நீரே என்று விசுவாசித்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு நீர் உண்டாக்குகிற ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களே எங்களுக்கு தெரியப்படுத்த 8939803234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.